பேபிமா, வா வா பார்த்து வா. ஹே பேபி, இப்படி உக்காரு கொஞ்சம். அத்தை பரவாயில்ல அத்தை, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் போய் சமைக்க வேற ஆரம்பிக்கணும், அவர் வந்தால் திட்டுவார். நீ ஃபர்ஸ்ட் உக்காரு பேபி. அத்தை அது வந்து நீங்கள் நிற்கிறீங்களே. ஹே பேபி, நானா கன்சீவாக இருக்கேன், நீ தான் இருக்க, உட்காரு முத. யா குட். சரி, நான் போய் உனக்கு ஏதாவது செஞ்சு கொண்டு வரேன். ஐயோ நீங்கள் செய்கிறீங்களா? நீங்கள் வேலை செஞ்சது மட்டும் அவருக்கு தெரிஞ்சுன்னா என்ன அவ்வளோதான். நான் பார்த்துக்கிறேன் பேபி, நீ சைலண்ட்டாக உட்காரு. ஓகே, ஃபியூ மினிட்ஸ் வெயிட் பண்ணதோ வந்துடுறேன். ஏய் குழந்தை, நீங்களா? ஏய் எங்க எங்க அம்மா வாழை காணோம்? அது வந்துங்க அவங்க கிச்சனில் இருக்காங்க. என்ன அது கிச்சன்ல இருக்காங்களா? கிச்சன்ல அவங்கள விட்டு நீங்க என்ன பண்ற? இல்லைங்க, அவங்க தான் ஏதோ சமைச்சு தரேன்னு போனாங்க. யூ ஏய், வயசானவங்களை சமைக்க சொல்லிட்டு நீங்க வந்து கூலா உட்காந்துருக்கியா? நான் வேணாம் தாங்க சொன்னேன், ஆனால் அவங்க தான் கேட்கல. ஏங்க நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உன் வாயை மூடு, நீ எதையும் சொல்லாத. நான் போய் எங்க அம்மாவை பார்க்கணும். குழந்தை ரெடி. அம்மா மை சன், வந்துட்டியா? எப்போ வந்த? அம்மா நீங்க எதுக்குமா இவளுக்கு இந்த வேலையெல்லாம் செய்றீங்க? டேய் பாவந்தா, அவள் காலேருந்து வாமிட் எடுத்துகிட்டே இருக்கா, அதனால தான் நான் இதை செஞ்சேன். பேபிமா, இந்த வெஜ் சூப் நல்லா குடிக்கணும். அத்தை இல்லை அத்தை, நீங்கள் சாப்பிடுங்க. ஏமா உனக்கு என்ன பைத்தியம் முடிச்சிச்சா? பேபிமா, நீ உன் வீட்டுக்கார்கிட்ட எதுவுமே சொல்லலையா? அவர் எங்க அத்தை சொல்ல விடுறாரு? டேய் மை சன், நான் கிராண்ட்மாவா ஆக போகிறேன். ஏமா நீ தான் ஏற்கனவே கிராமமாவா ஆயிட்டியே. ஐயோ, நீ அப்படியே உங்கள் அப்பா மாதிரி இருக்கடா. நான் திருப்பி கிராண்ட்மாவா ஆக போகிறேன். என்னம்மா சொல்ற? அப்ப என்னை விட்டு உனக்கு வேற யாராவது பையன் இருக்காங்களா? டேய் மை சன், நான் உன்னை கண்டிப்பாக அடிப்பேன்டா, சொல்லிட்டேன். குழந்தை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா. நிஜமாவா? ஏய் குழந்தை, நான் வந்தவனே சொல்ல வேண்டியது தானே? ஆமாம், நீங்கள் எங்கெங்க சொல்ல விட்டீங்க? பேசாத இதை மட்டும்தான் என்கிட்ட பேசுறீங்க. நீ பேசாத. ஏன் ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லல? ஓ பேபி, ரொம்ப தேங்க்ஸ். ஓகே, சூப் ஆறுது குழந்தை, சீக்கிரம் குடி. இந்த சூப்பை நானே உனக்கு ஊட்டி விடுறேன். வேணாங்க, கொடுங்க, நானே சாப்பிட்டுக்கிறேன். இல்ல இரு, நானே ஊட்டி விடுறேன். அம்மா மலர்மா வா வா. ஹாய் சூப்பு எனக்கு. வா மலர், இப்படி வந்து உட்காரு, அம்மா ஊட்டி விடுறேன். ஹே மலர், உனக்கு எதுக்கு இப்போ சூப்பு? உன் அம்மா தானே வாமிட் பண்ணிட்டு இருக்கா, அவளுக்கு இந்த சூப் குடிச்சா நல்லது. வாந்தி எடுக்கிறவங்க தான் இந்த சூப்பு குடிக்கணுமா? அப்போ எனக்கும் வாந்தி வரணும். கிச்சனுக்கு வா மலர், நான் உனக்கு வேற சூப் செஞ்சு தரேன். இல்லை, எனக்கு இதே சூப் தான் வேணும். சரி மலர், நீ ஒரு பவுல் எடுத்து வா, நம்ம 2 பேர் ஷேர் பண்ணி குடிக்கலாம். ஐ தேங்க்ஸ்மா. சரி மை சன், நீ என்ன பண்ணுற? சாக்லேட் ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வா, நம்ம ஸ்ட்ரீட்டில் இருக்க எல்லாருக்கும் கொடுக்கணும். ஐ சாக்லேட்டா? எனக்கும் சாக்லேட் வாங்கிட்டாப்பா, நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கணும். சரி மலர், வாங்கி வாங்க. நீயும் தான் உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அம்மா அம்மா, நான் வயிற்றுல இருக்கும்போதும் நீ எல்லாருக்கும் இப்படிதான் சாக்லேட் கொடுத்தியா? ஹே இல்லை, நீ வயிற்றுல இருக்கும்போது நாங்கள் எதுவுமே தரல. இப்போ வரப்போகிறது பையன், பாய் பேபி. ஸோ எல்லாருக்குமே நாங்கள் சாக்லேட் கொடுக்க போகிறோம். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? நீங்கள் என்ன சாமியா? எனக்கு பாப்பா தான் வேணும்னு நான் சாமி கிட்ட போய் கேட்டேன். சாமியும் பாப்பா தான் சொல்லிச்சு. நோ அதெல்லாம் முடியாது, பாய் பேபி தான் வேணும். உங்களுக்கு பாய் பேபி வேணும்னா நீங்க பெற்றுக்கோங்க, எங்க அம்மாவுக்கு பொண்ணு தான் பிறக்கும். வாய பாரு, வாயாடி. விடுமா, அவ சின்ன பொண்ணு, அவகிட்ட போய் சரிக்கு சம பேசிட்டே இருக்கீங்க. எந்த குழந்தையா இருந்தா என்னம்மா, நல்லபடியா பிறந்தா சரிதான். அவளே ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் கன்சீவா இருக்கான். எனக்கு எதா இருந்தாலும் ஓகே தாமா. எப்படியாவது போங்க. ஏங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க, உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல. சாரி குழந்தை, இனிமே நான் உன்னை திட்ட மாட்டேன். சரி நான் போய் சாக்லேட் வாங்கிட்டு வந்துடுறேன். சரிங்க. அம்மா, அப்பா உன்கிட்ட நல்லபடியா பேசுறாரு இல்ல? எல்லாம் நம்ம தம்பி பாப்பா வந்த நேரமா? ஆமா செல்லம், நானும் எதிர்பார்க்கல. ஜாலியா இருக்கு. குழந்தை, ஏங்க வந்துட்டீங்களா? ஹை சாக்லேட். என்னங்க இது, இவ்வளோ சாக்லேட் வாங்கி வந்திருக்கீங்க? காஸ்ட்லியா இருக்கும் போல. அதனால என்ன, ஒரு நாள் தானே கொடுக்க போறோம், நல்ல சாக்லேட்டா கொடுக்கலாம். அப்பா எனக்கு
நீ கேட்டது ஒரு டப்பி உனக்கும் வாங்கி வந்து வச்சிருக்கேன். உன் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எடுத்துன்னு போய் கொடு. தேங்க்ஸ்பா. இந்தா குழந்தை, நீ எடுத்து வந்து சாப்பிடு. இருக்கட்டுங்க, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். அப்பா என் சாக்லேட்டை கொடு, நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு போய் கொடுத்துட்டு வரேன். இந்தா மலர். ஹை சாக்லேட். அம்மா நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சாக்லேட் கொடுத்துட்டு வரேன். சரி மலர், பார்த்து போயிட்டு வா. சரிம்மா. டேய் விஜய், எப்படா வந்த ஊர்ல இருந்து? இன்னைக்கு தாண்டா வந்தேன், அதான் உங்களெல்லாம் பார்க்கலான்னு இப்படி வந்தேன். என்னடா நீ ஆயா செத்துட்டாங்கன்னு ஊருக்கு போய் 1 மாசம் கழிச்சு வரையடா. சரி வாடா மச்சி, இப்படி உக்காரு. எங்கடா நம்ம மச்சான் கதிரவனை காணோம்? வருவான்டா வர நேரம்தான். நீ சொல்லு, ஊர்ல எல்லாம் சௌக்கியமா? என்னடா புதுசா விசாரிக்கிற? டேய் விஜய், வந்துட்டான்டா நம்ம மச்சி. எப்படா வந்த ஊர்ல இருந்து? இன்னைக்கு தாண்டா வந்தேன். மச்சி பாடுறா, மலர் ஏதோ கையில எடுத்துன்னு வருது. விஜய் அண்ணா, ஊர்ல இருந்து வந்துட்டீங்களா? வந்துட்டா, அதுக்கு என்னன்ற? சரி சரி, கையில என்ன? அதுவா, சாக்லேட்டு. விஜய் அண்ணா, சாக்லேட் எடுத்துக்கோங்க. எதுக்கு மலர் சாக்லேட்? அண்ணா, எனக்கு தம்பி பாப்பா பிறக்க போகுது, அதுக்கு தான் சாக்லேட்டு. என்னது, தம்பி பாப்பா பிறக்க போதா? ஆமா, வயிற்றுல இருக்கிறது தம்பியானும் தெரியாது பாப்பானாலும் தெரியாது, அதனாலதான் சேர்த்து தம்பி பாப்பான்றேன். ஓ சரி சரி, குடு சாக்லேட்டை. ஆளுக்கு ஒன்று தான் எடுக்கணும், சரியா? நான் கனிக்கு நிறைய பசங்களுக்கு கொடுக்கணும். சரி சரி, ஒன்று தான் எடுப்போம், குடு. சாக்லேட் நல்லா இருக்கே. சாப்பிட்டுட்டீங்கல்ல, என் சாக்லேட் பாக்ஸை தாங்க. இது இன்னொன்று எடுத்து சாப்பிட்டு பார்க்குறோம். டேய் கொடுத்துடுறா மச்சி, ஒன்று தான்டா எடுக்கணும். வந்துட்டார் அட்வைஸ் பார்ட்டி. இருடா, ஒரே ஒரு சாக்லேட் தானே மச்சி, உனக்குடா. எனக்கும் ஒன்று இருடா. அதான் எடுத்துக்கிட்டல, குடு. நீ இப்ப கொடுக்கலன்னா நேரா நான் உங்க வீட்டுக்கு தான் போறேன். உங்க அம்மா கிட்டே சொல்லிடுவேன். சொல்லிக்கோ, எங்க அம்மா கிட்ட அடி வாங்குறதுன்னு எனக்கு புதுசு இல்லை. சாக்லேட்டை சாப்பிட்டு தெம்பா அடி வாங்குறேன். குடு கதிரே, சொல்லிட்டேன். அன்னைக்கு நீ என் தங்கச்சியும் சேர்ந்து ஊசியா வைக்கிறீங்க என் மச்சிக்கு. என் உயிர் தோழன் என்கிட்ட 2 வாரமா பேசல தெரியுமா? நான் ஒன்றும் பண்ணல, உன் தங்கச்சி தான் என்னை வர சொன்னா. நான் வந்த பார்த்தா அவதான் ஊசி வச்சா. என்ன கேக்குற? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கூட இருந்தியா இல்லையா? நல்லா கேள்றா மச்சி, ஒரு வாரண்டா, பொண்ணு ஆறவே இல்லடா. பாரு என் மச்சி எப்படி ஃபீல் பண்றான்னு. இன்னும் 2 சாக்லேட் எக்ஸ்ட்ரா எடுத்து சாப்பிடு மச்சி, பொண்ணு சீக்கிரமா ஆறும். வேணாம் கதிரு, சாக்லேட் பாக்ஸை கொடுத்துரு. டேய் அவதான் கேக்குறாளே, கூடாண்டா. எல்லா சாக்லேட்டும் சாப்பிட்டுட்ட. எல்லா சாக்லேட்டும் எல்லாருக்கும் கொடுக்கறத எடுத்து வந்தேன், நானே சாப்பிட்டுட்டேன். உனக்கு வேலை மிச்சம் தானே, போ போ. இரு, எங்க அம்மா கிட்ட போய் சொல்லுறேன். நான் அதுல ஒரு சாக்லேட் கூட சாப்பிடல தெரியுமா? ஐயோ பாவம், ஒண்ணு கூட சாப்பிடாம எடுத்து வந்த. ஆமா. சரி சரி, வீட்டுக்கு போ, அம்மா கிட்ட நிறைய சாக்லேட் இருக்கும், போய் சாப்பிடு, ஓடு ஓடு. டேய் பாவம்டா மலரு, ஏன்டா இப்படி பண்றீங்க? உன் அண்ணன் ரொம்ப பாவம் பாக்குறான். ஒரு டப்பா சாக்லேட் உனக்கு வாங்கி தருவான், வாங்கின்னு போ. டேய் என்கிட்ட எதுரா காசு? அப்ப வாய க்ளோஸ் பண்ணிட்டு இரு. சி, நீங்களாம் ரொம்ப மோசமான பசங்க. அன்னைக்கு உங்களுக்கு ஊசி வச்சிருக்க கூடாது, பெரிய பட்டாசா வச்சிருக்கணும். டேய் ஏன்டா இப்படி பண்றீங்க? சோடா புட்டி, பேக் மாட்டினவனே குள்ள பையா. ஹே நில்லு, என்ன திமிரு உனக்கு? போடா மங்கூஸ் மண்டையா.
இரு இரு, இந்த பக்கம் நீ வராமையா போயிடுவேன். உனக்கு இன்னொரு கொண்டையை உருவாக்குறேன். நான் வாய் பேசுறா பாடுறா அவ. டேய், உங்க மேலதான் தப்பு. அவ சாக்லேட் எல்லாத்தையும் புடுங்கி சாப்பிட்டா அவளுக்கு கோவம் வராது. வாய முடுறா. சரி, உர்றா கோவப்படாத, அவ தான் போயிட்டாளே.